ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இந்த டீனேஜ் பருவம்னு இருக்கே, அதெல்லாம் எங்க காலத்துல நான் சொல்றேன். எவ்வளவு இனிமையா இருந்தது தெரியுமா எங்களுக்கெல்லாம்? அதாவது ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படிப்போம். ஆம், ஸ்கூல் விட்டு வரும்போது தோழிகளோட வருவோம். அப்படியே இந்த சினிமா போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவோம். இந்த இன்னைக்கு நடத்தின அந்த லெசன்ஸை பற்றி, ஹோம் ஒர்க்கை பற்றி பேசிட்டு வருவோம். வழியில் கிடைக்கிற இந்த கோணப்புளியங்காய், பனங்கிழங்கு, கொய்யாப்பழம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸ்கூலில். அதே மாதிரி காலேஜில் நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா இன்றைக்கி தான் உட்காந்துட்டு மாஞ்சு மாஞ்சு படிச்சுட்டு இருப்போம். அது வரைக்கும் வெரி என்துசியாசம். எல்லா நாளும் ஆல் டேஸ் ஆர் வெரி ஹாப்பியாக இருந்தோம். எப்படி ஹாப்பியாக இருந்தோம்னா, ஒன்லி லேடிஸ் காலேஜ் இல்லைங்களா? எங்களை யாருமே கட்டுப்படுத்தலை. அவ்வளோ நல்ல ப்ரொஃபஸர்ஸ் அவங்களோட லெசன் என்னவோ அதெல்லாம் எடுத்துருவாங்க, எங்களை படிக்க சொல்லுவாங்க. லெஷர் பீரியடில் இந்த லஞ்ச் பீரியட்லலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கள் கூட வந்து சாப்பிடுவாங்க, எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாக பழகுவாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட அப்போ தான் வளர்கிற பருவம் இல்லைங்களா? இந்த உலகத்தை பற்றி நிறைய சினிமாக்களை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருப்போம். இப்போ இந்த 96ல் வந்தது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளும் எங்களுக்கு நடந்திருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் பின்னாடியே பசங்கள்லாம் வருவாங்க. இவளை பார்க்குறாளா அவளை பார்க்குறாளான்ற அந்த பெருமைகள் இருக்கும். அதே மாதிரி காலேஜ் படிக்கும் போதும் எங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்கூல் படிக்கும் போதும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்பாங்க. முடியல அப்படின்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க. இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க பேரண்ட்ஸு அதை நெக்லெக்ட் பண்ணாங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும். அந்த பொண்ணை வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் இருக்கும். அதுக்காக ஆண்கள்லாம் தாடி வளர்ப்பாங்க அந்த காலத்தில். ஒரு சிலர் தான் தாடி வளர்த்துட்ருப்பாங்க, மற்றவங்க எல்லாமே ஷேவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. நம்ம தமிழர்கள், தமிழ் ஆண்கள். ஒரு சிலர் இந்த காதல் தோல்வினால் தாடி விட்டுட்ருப்பாங்க. இது பர்டிகுலராக நான் இப்போ சொல்லணும். இந்த தாடிகளுக்கு பின்னாடி எத்தனையோ வேதனையான ஒரு காதல் கதையெல்லாம் இருந்திருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணு அதுக்குள்ளே மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்கள் அந்த வேதனையை தனக்கு, அதாவது அந்த பள்ளி படிக்கிற பருவம், காலேஜ் படிக்கிற பருவம்ன்றது டீனேஜ் பருவம். பட்டாம்பூச்சிகள் மாதிரி இருந்தோம் நாங்கள். எத்தனையோ நல்ல படங்கள், இந்த 80s 90s படங்களெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி தான் எங்கள் சொந்த வாழ்க்கை, நிஜ வாழ்க்கையாக இருந்தது. சினிமாவில் மட்டும் எடுக்கல, நிஜ வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த லைஃபு. அந்த ஆண்கள் வந்து டி ராஜேந்தர் சார் கூட நிறைய தாடி வச்சுக்கிட்டு தான் எல்லா படங்களையும் எடுத்திருப்பாரு. அவருக்கு காதல் தோல்வி அப்படிங்கிற படம் தான் நிறைய கை கொடுத்துருக்கு. ஆனால் சொந்த வாழ்க்கையில் அவர் வந்து அவர் விரும்பின பொண்ணையே கட்டிக்கிட்டாரு. அவர் தாடி வச்சு தான் கட்டிக்கிட்டாரா அப்படின்றது அவருக்கு தெரியும், இந்த உலகத்துக்கும் தெரியும். இருந்தாலுமே அந்த ஆண்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுடைய வலியும் வேதனையும், ஒரு பெண்ணை இளம் வயதில் ஃபஸ்ட்டு தனக்கு மனசுக்கு பிடிச்சவளா தன் மனசில் வரிச்சிக்கிட்டு அந்த பெண் கிடைக்கலையே அப்படிங்கிற ஏக்கத்தை ஆண்களுக்கு வளர்கிற தாடியில் மறைச்சி வச்சுக்கிட்டு அந்த வேதனைகள்லாம் அந்த தாடியோடவே புதைச்சிப்பாங்க. எந்த பெண்ணையும் கொன்னதில்லை, எந்த பெண்ணும் நாங்கள்லாம் எந்த ஆண்னாலையும் கொல்லப்படலை, எந்த வேதனையும் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அதாவது எங்களை விரும்பின ஆண்கள் இன்றைக்கி வேறு ஒரு பெண்களோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எங்களை மறக்க முடியாத ஆண்கள்லாம் நிறைய இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. அவங்களுக்கு எங்களை பார்க்கும்போது அதை விட சந்தோஷம் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். நாங்களும் லவ் பண்ணோம், எல்லா நிகழ்வுகளும் நடந்தது.
பெண்களும் ஒரு சில ஆண்கள விரும்புவாங்க. அத ஆண்களாவது தாடி வளர்த்துக்குவாங்க. பெண்கள்னால எதையுமே வெளிய சொல்ல முடியாது. பெண்களுக்கே உரிய அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இருந்தது. இந்த 4த்துக்குள்ளேயும் அந்த உணர்ச்சிகள அடக்கி வச்சுக்கிட்டு நாங்கலாம் வாழ்ந்துட்டுருந்தோம். யாரோ ஒருத்தர் கூட வாழ்ந்துட்டுருப்போம். இல்ல தனக்கு பிடிச்சவரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும். ஆனா உயிர் போனதில்ல. நேத்து ஒரு நியூஸ் பார்க்குறேங்க. ஒரு +2 படிக்கிற பள்ளி குழந்தை. அவள வந்து டார்ச்சர் பண்ணி, அ பின்னாடியே சுத்தி, இந்த காதல் தோல்விக்கு முன்னாடியே தாடிய வச்சுக்கிறது இப்பல்லாம். இதுங்க. காதல் தோல்விக்கு முன்னாடியே, காதல் பண்றதே தாடிய வச்சுக்கிட்டு தான் பண்ணுதுங்க. என்ன கலாச்சாரம்னே தெரியல. இதெல்லாம் வெளிநாட்டு கலாச்சாரம். நம்ம நாட்டுக்குள்ள புகுந்திருக்கு. நம்மளோட தமிழ் கலாச்சாரமே கிடையாது இதெல்லாம். வெளிநாட்டு கலாச்சாரம் தான். சும்மா என்னவோ பெரிய முடிய விட்டுக்கிறது, தாடிய பெருசா வளர்த்துக்கிறது, இதுதான் பெரிய அ அ என்னது ஃபேஷன் நெனச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நியூசன்ஸ். தாடிய விட்டுட்டா ஹீரோ. அதே மாதிரி ஒரு குத்தி கொலை பண்ணிட்டு அந்த இதுதான் இந்த கர்ச்சீப் தான் கத்தின்னு நெனச்சுக்கோங்களேன். இந்த கத்திய வந்து யாரையாவது குத்திட்டு, அந்த இதெல்லாம் பிளட் எல்லாம் ஃபுல்லா அவன் முகத்துல இருக்கும். அப்படியே அந்த பிளட் இருக்கிற கத்திய இப்படி வச்சுக்கிட்டு அப்படின்னு சிரிக்கிறது. இதுதாங்க ஹீரோத்தனம்னு நெனைக்கிறாங்க. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் யுகம். அத வந்து இத சொல்லியே தீரணும். ஒரு பெண்ணா, ஒரு இந்த சமூகத்துல நடக்கிற, பெண்களுக்கு நடக்கிற இவ்வளவு இழிவுகள பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒரு மனித தன்மையுள்ள ஒரு பெண்மணியா இத பேசாம இருக்கவும் முடியல. அவ்ளோ வேதனையா இருக்கு. அந்த பெண் குழந்தைய இழந்த இங்க பாருங்க என்னோட கை மாரி தான் அவங்க அம்மா வச்சுட்டு, அது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க. அவ மனசுல அவன் இல்லவே இல்ல. அவன் ஏன் இப்படி தொந்தரவு பண்ணி என் பொண்ண கொன்னுட்டான்? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது, நமக்கு அவ்வளோ மனசு வேதனையா இருக்கு. அம் இதுக்கெல்லாம் காரணம் பல காரணங்கள சொல்றாங்க. அந்த பையன் வந்து போதை எடுத்துக்கிட்டு இருந்தான். கஞ்சா குடிச்சிருந்தான். மதுவ குடிச்சிருந்தான். மதுவ குடிக்காத பசங்க, கஞ்சா எடுத்துக்காத பசங்க, இந்த போதைக்கு அடிமையாகாத பசங்கள வந்து அ இல்லாத பசங்கள தேடுறதே கஷ்டமா இருக்கு. எல்லாம் இந்த கலாச்சாரத்துல ஊறி போயிருக்கு. ஸ்கூல்லயும் சரி, காலேஜஸ்லயும் சரி, இந்த கலாச்சாரம் எல்லா இடத்துலயும் பரவியிருக்கு. ஈவன் ஒரு லேடி வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கான் ஒருத்தன். அவங்க இந்த ரோட்ல போறாங்க. லாரி, காரு, 2 வீலர், சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அங்க 2 பள்ளி படிக்கிற குழந்தைங்க நின்னுட்டுருக்கா. இந்த பெண்மணி இவ்ளோ இதுவா போறாங்களே! எங்கனா மாட்டிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பள்ளி படிக்கிறாங்க. யாருமே அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறவங்க கூட அவங்கள நிறுத்தல. அவன் ஏதோ கமெண்ட் படிச்சுட்டு இருக்கான். இந்த மாரி பொண்ணு போகுது பாருங்க, பொம்பள போகுது பாருங்க, குடிச்சிட்டு இந்த மாரி தான் இந்த உலகமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ யுகமாயிடுச்சு இன்னைக்கு. அந்த பள்ளி படிக்கிற குழந்தைக 2K கிட்ஸ நானு தப்பா சொல்லல. இந்த விஷயத்த பாருங்க. அந்த பசங்க அந்த பெண்மணிய கைய புடிச்சு இழுக்குறாங்க. அவங்க அவங்களையும் மீறி எவ்ளோ வேதனையா என்னன்னு தெரியல. அவங்க பாட்டுக்கு போறாங்க. அவங்க பாட்டுக்கு. அந்த பசங்க தான் அந்த பெண்மணியோட கைய புடிச்சு இழுத்து கொஞ்சம் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோட இருந்தாங்க. அந்த மாரி இருக்காங்க. ஆனா, இந்த சமுதாயம் சீரழிஞ்சு போயிருக்கு. எல்லாத்துலயும் சீரழிஞ்சு போயிருக்கு. அதுல வந்த விஷயம் என்னன்னா, அந்த பொண்ண 1 வருஷமா டார்ச்சர் பண்ணியிருக்கான். 1 வாரமா ஓவர் டார்ச்சர் பண்ணியிருக்கான். அத வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வெளிய விட்டுருக்காங்க. அவன் பின்னாடியே வரான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த சமூகம் ஏன் சும்மா இருக்குது? அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போறா, பின்னாடி ஏதோ ஒரு பையன் போயிட்டுருக்கான். அவன் ஏதோ தொந்தரவு பண்றான். இந்த மாரி கொலையா பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருப்பாங்க. ஆனா நடக்குது இல்லையா? இந்த சூழ்நிலை காரணிகளை எல்லாம் பார்க்குற அந்த பகுதியில இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அந்த ஃபோட்டோ எடுத்தாரு இல்லையா? என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவரெல்லாம்? இந்த மாரி தான் ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டாரா? இல்ல இந்த மாரி கொலை பண்ணுவாங்கன்னு யாருனா நெனச்சிருப்பாங்களா? என்னான்னும் தெரியல. ஆனா, இப்போதெல்லாம் இந்த மாரி ஒரு சிந்தனைக்குள்ள போறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. இதுதான் உண்மை.
அந்த போதைப் பொருட்கள எடுத்துக்கிட்டா, அவங்க நிலையிலேயே இருக்கிறதில்ல போல. எல்லாரையும் அந்த உயிர் வதைய வந்து ரசிக்கிறாங்களா என்னன்னு கூட தெரியல. அந்த மாரி தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு. அந்த போதைய போட்டுக்கிட்டா மத்தவங்கள வ வதைக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்டின்றாங்க. அந்த பையன் அப்படிதான் பண்ணானா என்னன்னு தெரியல. அந்த குழந்தை எந்த இதுவுமே இல்ல. அவ ஸ்கூலுக்கு போறா. இவன் கூப்பிட்டானேன்னு சொல்லிட்டு ஏதோ அ "நீ என்ன இதோட விட்டுரு" அப்படின்னு சொல்றதுக்கு போச்சா என்னன்னு தெரியல அந்த பாப்பா. அது வந்து போம்போது கண்ணு எதிர்க்க ஒரு ஒருத்தன் கொலைகாரனா நிக்கிறான். கத்தி எடுத்து குத்துறதுக்கே வரான். சாவ எதிர்க்க பார்க்குறா. அது பொண்ணு என்ன நெனச்சிருக்கும்? நான் சொன்னேன் இல்லைங்களா? எங்களோட டீனேஜ் எல்லாம் எவ்வளவு அந்த பட்டாம்பூச்சி பறக்கிற மாரி அந்த வாழ்க்கை, அந்த அந்த இயற்கை சூழ்நிலையோட இருந்தது எங்களுக்கெல்லாம். எங்கள யாரும் கொல்லல. எங்கள யாரும் வன்முறைக்கு ஈடுபடுத்தல. நாங்கலாம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கோம். எங்கள விரும்பின அந்த ஆண்மகன நாங்க இன்னைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்கள இன்னமும் விரும்பிட்டு இருக்க ஆண்மகனோட நாங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அந்த மாரி தான் ஒரு இயற்கையோட இணைந்த வாழ்வா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னமும். அந்த கலாச்சாரம் போய் ஒரு குழந்தையோட உயிரை எடுக்கிற அளவுக்கு அப்பா நீங்கலாம் போவீங்க. தயவு செய்து இந்த போதை கலாச்சாரத்த எடுத்துருங்க. காலையில கூட ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். எ எனக்கு திடீர்னு ஒரு பாட்டு தோணுச்சு. அதாவது கேட்டுட்ருப்பேன். அப்போ வந்து "என்னருகில் நீ இருந்தால்ன்னு" சொல்லிட்டு, "ஓ உன்னாலே நான் பெண்ணானேனே ம்ஹ்ம்" அப்படின்னு சொல்லிட்டு பாடும்போது, அந்த பெண் வந்து, "ஓ உன்னாலே நான் பெண்ணானேனே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ண ஒரு ஆண பார்த்து எங்க காலத்துலலாம் இந்த மாரி தான் இருந்தது நிஜமாவே. அதாவது அந்த வயசுக்கே வர்ற இன்ஃபாக்சுவேஷன் அந்த ஆண்னால அவ பெண்ணா மாறுனா, அது வந்து எவ்ளோ பெரிய உணர்வு தெரியுமா? அ அது ஆமோதிக்கிற மாரி அந்த ஆண் அப்படின்னு பாடுற இளையராஜா இசை ஞானி, இசை தேவன், ராக தேவன் அந்த தெய்வத்தோட இசையில அந்த பாட்ட கேட்டு பாருங்க. அவ்ளோ நல்லாருக்கும். அந்த படத்த பாருங்க. ஒரு இளைஞன் அந்த காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது, ஒரு பெண் என் நான் வந்து எனக்கு மனைவியா வரணும்னு என் கனவுல நெனச்சுட்டு இருக்கிற மாரி இருக்கா. அவளுக்காக நான் காத்திருந்து அவளையே நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. நடுவுல அது எதிர்ப்பு கிளம்பும்போது, அவரு கிளம்பி போவாரு. ஆனா, ஒரு ட்விஸ்ட்டா அந்த பெண் அவங்கள விரும்புவாங்க. விரும்பலைன்னா விட்டுட்டு போறதுக்கும் ரெடி. விட்டுட்டு போயிட்டு அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா? தன் வேதனைய எதனா ஒரு சிம்ப்டம்ஸ்ல தாடி மட்டும் கிடையாது. எதனா ஒரு சிம்ப்டம்ஸ்ல அப்படியே உள்ளுக்குள்ள போட்டு மறைச்சுக்கிற, போதையே எடுத்துக்காத, மதுவ குடிச்சா கூட அவங்கள தான் அவங்க வருத்திப்பாங்க எங்க காலத்துலலாம். ஆனா இந்த காலத்துல அந்த மாரி இல்லையே நீங்கலாம். ஏன் தம்பி இந்த மாரி எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த விக்கிறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் நீங்க காட்டி குடுங்கப்பா. இந்த போதை மருந்துகள விக்கிறானுங்க பாருங்க. அவங்கள நீங்க காட்டிக் குடுங்க. உங்க வாழ்க்கைய அவங்க கெடுத்துட்டு இருக்காங்க. நீங்க விரும்பின ஒரு பெண்ண கொலை செய்ற அளவுக்கு உங்கள கெடுத்துட்டு இருக்காங்க தம்பி. ஏன்பா இந்த மாரி ஒரு சீரழிவுக்கெல்லாம் போறீங்க? அவங்கள நீங்க காட்டிக் குடுங்க. உங்க காலேஜ்லயோ, இல்ல ஸ்கூல்ஸ்லயோ எவனா விக்கிறான்னா, அவன காட்டிக் குடுங்க. இது சரியாவுதா இல்லையான்னு பாருங்க. இதுதான் நான் சொல்றது. "என்னருகே நீ இருந்தால்ன்னு" சொல்லிட்டு ஒரு படமாட்டம் கிடையாது. கே. பாலச்சந்தர், பாரதி ராஜான்னு சொல்லிட்டு எங்க காலத்துலலாம் நல்ல நல்ல டைரக்டர் இருந்தாங்க. இப்பல்லாம் நான் தான் சொல்றேனே, அந்த கத்திய குத்திட்டு, அந்த ரத்தத்தோட இருக்கிற கத்திய இப்படி வச்சு உங்களெல்லாம் அந்த மாரி வளர்த்துட்ருக்காங்க. நீங்க அந்த பாதையிலலாம் வேண்டாம். உங்கள ஒரு பெண் விரும்புற அளவுக்கு தான் நீங்க நடந்துக்கணும். கொலை பண்ணி, அவ சாவப்போற நேரத்துல, "ஐயோ! படுபாவி! நீ என்ன கொல்ல வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வைக்காதீங்க. தயவு செய்து நினைக்க வைக்காதீங்க. பெண் பாவம் பொல்லாதது. இன்னைக்கு அந்த பையனுக்கு ஒரு 21 வயசுன்னு சொல்றாங்க. அவனுக்கு இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு தெரியவே தெரியாது. ஒரு 40, 50 வயசு ஆகும்போது அவனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கும். அன்னைக்கு தெரியும். இன்னைக்கே சீரழிஞ்ச மாரி தான். போலீஸ் புடிச்சுட்டாங்க, நீதிமன்ற காவல்ல வச்சுட்டாங்க. இதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
இந்த தீமையான ஆம், இந்த சமுதாயத்தை கொண்டு போகிற எந்த இதுலேயும் விழாதீங்க. அதே சமயத்தில் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பசங்க ஏதோ ஒரு வழியில் போகிறாங்க அப்படின்னும் போது எதிர்க்க தான் செய்வாங்க. அவங்கள எதிர்த்துக்கிட்டு போகிறது வந்து பெரிய ஹீரோயிசமாவோ ஹீரோயினிசமாவோ நினச்சிக்காதீங்க. அதையும் மீறி அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களை அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கான மனநிலைமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த இந்த கால சமுதாயம் உங்களை சீரழிக்கிறது ஒரு கெட்ட கெட்ட ஒரு நிகழ்வுகளை காட்டி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இங்கே போதை கலாச்சாரம் நிறைய இருக்குது. எந்த பையன் குடிக்கலை, எந்த பையன் சிகரெட்டு குடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. அதை குடிக்காத பசங்க, போதை எடுத்துக்காத பசங்களை எண்ண வேண்டியதாக இருக்குது இந்த உலகத்தில். அந்த மாதிரி பசங்க தான் இந்த சின்ன 6 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தைய கூட இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது 2K கிட்ஸ் மட்டும் சொல்லலை, ஒரு வயதானவர்கள் கூட இன்றைக்கி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. சின்ன குழந்தைங்க உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே பதிவு பண்ணப்படுது. புன்னகை மன்னன் சொல்லிட்டு எங்கள் காலத்தில் ஒரு படம் வந்தது, அதையும் பாருங்கள். தற்கொலை பண்ணிக்குவாங்க 2 பேர், அவங்க விரும்புவாங்க, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போவாங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போகும்போது ரேகா மட்டும்தான் சாவாங்க. கமல் சார் பொழைச்சிப்பார். ஆனால் அந்த தற்கொலை எண்ணம்ங்கிறது எவ்வளவு தவறு அப்படிங்கிறது அவர் நினச்சி நினச்சி உருகி அந்த தாடியெல்லாம் வச்சுக்குவார். இதையும் யோசிச்சு பாருங்க. கொலையோ தற்கொலையோ இங்கே வந்து யாருக்குமே எழுதப்படலை. இயற்கையான மரணம்தான் உங்களை சார்ந்த பெற்றோர்களுக்கும் பெருமை தேடி தரும். சரியா? என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த தீய பழக்கங்களுக்கு ஆளாகாதீங்க. தயவு செய்து இந்த போதைப் பொருட்களை விற்கிறவங்க, இந்த மதுவுக்கு அடிமையான உங்கள் நண்பர்களையும் திருத்துறதுக்கு பாருங்கள். நீங்களும் திருந்துங்க. அதே சமயத்தில் இந்த கெட்ட விஷயங்களை பார்க்கவே பார்க்காதீங்க. அதை பார்க்கலைன்னா நல்ல விஷயங்கள் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பாருங்கள். 96 படம் எவ்வளவு எல்லாருக்குமே பிடிச்சது. ஈவன் 2K கிட்ஸ் கூட, பெரியவங்கள்லேருந்து எங்களை மாதிரி ஆளுங்கள்லேருந்து 2K கிட்ஸ் கூட பிடிச்சது. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நீங்களும் முன் வரணும். இதை வந்து எப்படி எடுத்துக்கணுன்னா, ஒரு பொறுமையாக சிந்திச்சு பார்க்கணும். பொறுமையாக சிந்திச்சு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல வாழ்க்கையை, நல்ல கருத்துக்களை தேர்ந்தெடுக்கணும். இந்த ஃபோன் பார்க்கும்போது வேறு எதுனா விளம்பரங்கள் வருது. இந்த ஃபோனில் உலகமே கைக்குள்ளே இருக்குது. இந்த வெளிநாட்டு மோகத்தினால தான் இந்த போதைப் பொருட்கள்லாம் அதிகமாக வந்ததுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அதே மாதிரி இந்த ஃபோன்லேயும் வெளிநாட்டு சதிகள் இந்த வீடியோ மூலயமா நிறைய பரவிட்டுருக்கு. இதையெல்லாம் பார்த்து கெட்டு போகாதீங்க. அதையெல்லாம் இந்த சீக்கிரமாக தள்ளி விடுறீங்கள்ல, மேலே தள்ளி விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? எங்கள் வீடியோ தள்ளி விட்டுறாதீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னுட்டு, அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு தள்ளி விடுங்க. ஓகே? நம்ம தமிழ் சமுதாயம், நம்ம இந்திய கலாச்சாரம் எதுலேயும் குறைஞ்சதில்லை. நம்ம இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நாங்கள்லாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறது பாருங்கள். நாங்கள்லாம் உதாரணம். நாங்கள்லாம் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அன்றைக்கெல்லாம் FDI வரல, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வரல. சாஃப்ட்வேர் ஃபீல்டு வந்தது. அதில் நிறைய சம்பாரித்து நிறைய நோய்களை வாங்கின எங்கள் காலத்து இளைஞர்கள் இளைஞிகள் இன்றைக்கி நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து அந்த நிறைய பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கடங்காரங்களாக இருக்காங்க. ஸ்ரீதர் வேம்பு சார் வந்து இங்கேயே வந்துட்டார். அவர் பணத்தெல்லாம் வச்சு இந்தியாவில் எதுனா பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறாரு. நேற்று கூட சொல்லியிருந்தார், 20 வயசில் குழந்தைய பெற்றுக்கோங்க, இளைஞர்கள் தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாடு இளைய இந்தியானே பெயர் பெற்றது. அதே சீனாவில், அதாவது நம்ம நாட்டை விட அதிகமான மக்கள் தொகை இருந்தது. ஆனால் அங்கே எல்லாரும் இருந்தவங்க வயதானவர்கள் தான். நம்ம நாடு வந்து இளைஞர்கள் பட்டாளம் நிறைந்த நாடு. அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் நம்ம எல்லாத்துலேயுமே. கொரோனா வந்தபோது கூட பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். இன்றைக்கி ஒரு 20 வயசு பையன் கூட
இந்த போதை மருந்துக்கு ஆளாகி உங்களுடைய முகச்சாயலே இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. கண்டிப்பா இருக்காது. ஒரு நல்ல பழக்கவழக்கங்கள் இருந்தா, நம்ம தமிழர்களோட முகம் அவ்வளவு அழகானது. ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி, அந்த அழகான முகங்கள இந்த மாரி தீய வழியில போயி கெடுத்துக்காதீங்க. இந்த 80ஸ், 90ஸ் படங்களெல்லாம் நெறைய பாருங்க. உங்களுக்கு எங்கள மாரியான ஒரு அந்த சமூகத்த கொண்டு போவதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். இப்ப இருக்கிற அ தவறான பாதைகள்லலாம் எதையுமே கொண்டு செல்லாதீங்க. நெறைய டைரக்டர்ஸே சொல்லியிருக்காங்க. சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க என்ன தப்பா நெனச்சுக்காதீங்க தயவுசெய்து. இன்னைக்கு வர்ற படங்கள, இந்த மாரி படங்கள கொஞ்சம் இந்த ரொம்ப வயலன்ட்டா எடுத்துட்டு போறத விட்டுருங்க. ரொம்ப அப்படியே நிகழ்காலத்துல நடக்கிறத நாங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரோம்ன்னு சொல்லிட்டு, இந்த மாரி எல்லாம் வேணாம், வேணாம். கண்டிப்பா வேண்டாம். அது வந்து இந்த சமுதாயத்த சீரழிக்குது. சில டைரக்டர்ஸே இத சொல்லியிருக்காங்க. இத ஒத்துக்கிட்டே ஆவணும். இந்த இளைய சமுதாயத்த ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு செல்றதுல நம்ம எல்லாருமே சேர்ந்து இணைந்து செயல்படுவோம். இந்த போதைய ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, போதைய எடுத்துக்கிற ஒரு ஹீரோவ காமிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதே சமயத்துல இந்த ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்லலாம் கொ இந்த தடைகள எடுத்துட்டு போறதுக்கான முன்முயற்சி செய்யணும். மாஸ் மீடியம்ல இருக்கிறவங்கள பார்க்கறதுக்கு, அவங்க பேச்ச கேட்கறதுக்கு, அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் முன்னெடுத்து விழிப்புணர்வா செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன். பாலச்சந்தர் சாரு, பாரதி ராஜா சார் எல்லாம் எடுத்த படங்கள் அவ்வளவு அற்புதமானவை. இந்த ஆவாரம் பூவு ஆறேழு நாளா அந்த மாரி ஒரு பாட்டு அச்சமில்லை அச்சமில்லைன்ற படத்துல வரும். அவரு அரசியல்ல இருப்பாரு. எம்எல்ஏ ஆயிடுவாருன்னு நெனைக்கிறேன். ராஜேஷ் சாரு. எம்எல்ஏ ஆயிட்ட பிறகு அவரோட ட்ரெண்டே மாறிடும். வேற ஒரு பொண்ணு கூட இருப்பாரு. வேற ஒரு பொண்ணு கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த பெண்மணி விட்டுருவாங்க. பாலச்சந்தர் சார் இத எடுத்தது. ம். மக்களுக்கு ரொம்ப கெடுதல் செய்யணும்னு நெனைப்பாரு. அவர அவங்க ஒய்ஃபே கொல்லுவாங்க. அவர அவங்க மேரேஜ் பண்ணிட்டது அவரோட நேர்மைக்காக மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஆனா, அவர் அரசியல்ல இருக்கிற நேர்மைய தவறுனதுனால அவங்க ஒய்ஃபே கொன்னுடுவாங்க. அது வந்து கொலைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா, நேத்து நடந்தது என்ன? அது கொலை தானே! அவன வந்து கொலைகார பாவின்றாங்களே! அவன் கொலைகார பாவி தான். வேற என்ன? அது மாரி எல்லாம் யோசனை பண்ணணும், திங்க் பண்ணணும். இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்னத்த குடுக்குறோம் அப்படின்னு சொல்றது, இந்த சமுதாயம் யோசிக்கணும். நான் ஏற்கனவே என்னோட விஷயமே சொன்னேன் இல்லைங்களா? அரசியல்னால இந்த நேர்மை இழந்த அரசியல்னால எனக்கு எவ்வளவோ தொந்தரவுகள். என்னுடைய ஃபேமிலிக்கு தொந்தரவு. என்ன ஊழலுக்குள்ள தள்றதுக்கு பார்க்குறாங்க. அதே சமயத்தில அ ரோடு போட்டுக்கிட்டு தனக்கு மட்டும் ரோடு போட்டுக்கிட்டு தனக்கு மட்டும் தெரு விளக்குகள போட்டுட்டு, தனக்கு மட்டும் தெரிஞ்சவங்க, எனக்கு உதவி செய்றவங்களுக்கு நான் எல்லாமே செய்வேன்னிட்டு, அந்த அரசியல் பலத்த காமிக்கிறது. இதெல்லாம் நடக்கும்போது ஒரு காவல்துறைக்கு போம்போது, காவல்துறையிலயும் என்ன வந்து "கை நீட்டி பேசாத" அப்படின்றது. ஒரு காவல்துறையில பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைய உருவாக்குறது. இந்த மாரி எல்லாம் ஒரு நேர்மையற்ற அரசியல். அரசியல்னால தான் இத்தனையும் நடக்குது. எல்லாத்தையும் மீறி என்னுடைய வயதான தாயார் அவங்களே எவ்வளோ வதச்சிட்டு இருக்காங்க இந்த அரசியல்வாதிகள். இதெல்லாம் ஏன் இன்னைக்கு நடக்குதுன்னா, ஒரு கண்ட்ரோல் இல்லாம போயிட்டுருக்கு இந்த சமுதாயம். இந்த அரசியல்வாதிங்க தான் பெரிய ஆளுங்க. அவங்க நெனச்சா எதனாலும் செய்வாங்க. அவங்களால நம்ம வந்து எதனா ஆதாயம் அடைஞ்சுக்கலாம். அ ஏதோ ஒரு அ நம்ம ஃபேமிலிய நெறைய பெரிய பணக்கார ஃபேமிலி ஆக்கிக்கலாம். நெறைய சம்பாரிக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. நெறைய சம்பாரிச்சா என்ன ஆகும்? அ யாரோ சொல்றாங்க. என் காது படவே. இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா? எங்க காலத்துல நாங்க மேரேஜ் எல்லாம் பண்ணிக்குவோம். ஆனா வேற எதனா தொடர்பு இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாரியெல்லாம் போயிட்டுருக்குது. நெறைய பணம் வந்தா இதுதான் நடக்கும். நேர்மையா சம்பாரிச்சா, நல்லபடியா சிந்திச்சா, இந்த மாரி எண்ணங்கள் எல்லாம் யாருக்குமே வராது. காவல்துறையிலயும் ஒரு பெண்ண பகிரங்கமா மிரட்டுறதுக்கு எவனுக்கும் தைரியம் வராது. இந்த அரசியல்ல இருக்கிறவங்களும் சரி,
மாஸ் மீடியத்தில் இருக்கிறவங்களும் சரி, பொதுமக்களாகிய நாமும் சரி, எல்லாருமே நல்ல பாதையில் சென்றாதான் +2 மாணவி கொல்லப்பட மாட்டான். அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல், மாஸ் மீடியங்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஆதாயம் தேடுறவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க? இதனால தான் இந்த மாதிரி வருது. என்னோட பிரச்சனை என்னன்னா, முக்கியமான பிரச்சனை சொல்கிறேன். அந்த பாப்பா தெருவில் நடந்து போகிறாங்க, அந்த பையன் குத்தி கொலை பண்ணிட்டு போயிட்டான் இல்லையா? எனக்கு நடந்த பிரச்சனையை சொல்கிறேன். இதே எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட நான் ஒரு பாதுகாப்புக்காக கேட்குறேன். ஆனால் ஒரு சனிக்கிழமை நான் பார்க்குறேன், இங்கே ஒரு சந்து இருக்குது, போதையை போட்டுக்கிட்டு 4 பேர் நின்றுட்டுருக்கான். என்ன நினைக்கிறது? அன்னைக்கு நான் போகிறேன், அந்த போதை போட்டுக்கிட்டவன் கிட்ட நான் டைரெக்டாகவே கேட்குறேன், ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? இங்கெல்லாம் எப்படி பெண்கள் எல்லாம் போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் வர்றதே இல்லை. ஆனால் அவனை தூண்டி விட்டவங்க இங்கே சுற்றி இருக்கிறவங்க தான். இந்த சமுதாயமாக இப்படி இருக்குது. அந்த ராமேஸ்வரத்துலேயும் இந்த மாதிரி நிகழ்வுகள் எதனா நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அந்த பாப்பா அவ்வளோ பாவம். இந்த உலகத்தில் அவள் என்ன நினச்சி செத்துருப்பாள்? இந்த சமுதாயம் அவளுக்கு என்னத்தை கொடுத்துச்சு? கொலையுண்ட அவளுடைய உயிரை எடுத்த ஒரு படுபாதகத்தை தான் கொடுத்துருக்கு. வேற ஒன்றுமே கொடுக்கல இந்த உலகம். அதனால தான் இவ்வளவு இந்த வீடியோவை போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். ஏன் இந்த போதை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கணும் இந்த சமூகம்? ஏன், எதுக்காக ஊக்குவிக்குது? தயவுசெய்து இளைஞர்களை கேட்டுக்கிறேன், எவ்வளவும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யாருன்னா விற்றாங்கன்னா நீங்களே சொல்லுங்கள். அதாவது ஏதோ அதெல்லாம் எடுத்துக்காமல் இருக்க முடியாதுன்னெலாம் சொல்கிறாங்க. ரொம்ப அடிக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் எடுத்துக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே சமயத்தில் அட்ஜஸ்டன்ட் பாயிண்ட் நீங்கள் யோசிங்க. அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் டாக்டர்ஸ் எத்தனையோ கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி எத்தனையோ படங்கள் வந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட போய் உங்களை நல்லா பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். நல்ல மனிதன் தான் நல்ல ஃபேமிலியோடு வாழ முடியும். அந்த பையனையும் அந்த பொண்ணையும் நினச்சி பாருங்கள். இந்த பொண்ணு இன்றைக்கி உயிரோடு இல்லை. மடி இந்த சமுதாயத்தில் நடக்கிற அத்தனை இழிவுகளையும் உன்னை வச்சு நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன்டா. எனக்கு நிஜமாவே இதை வந்து பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரிடாம்மா. சமுதாயத்தையும் எங்களையும் மன்னிச்சிடு. உன்னை உயிரை எடுத்துட்டாங்க. நீ வந்து இந்த உலகத்தில் ஏதோ ஒரு தெருவில் ஹாயாக தோழிகளோட நடந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிற வேண்டிய பருவத்தில் உனக்கு இந்த மாதிரி ஒரு இழிவு ஏற்பட்டதுக்கு இந்த சமுதாயம் தான் காரணம். சாரி.